ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து பாடியில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உயரம் எடுத்திருக்கேன், அகலம் எடுத்திருக்கேன், இடுப்பு சுற்றளவு, முன்கழுத்து, பின்கழுத்து, அப்புறம் ஷோல்டர், ஆம்கோல். அடுத்து முன் உயரம்னா அதாவது நம்ம பஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்து கையோட உயரம் வந்து 6.5, அகலம் வந்து 11, அடிங்கை உயரமும் 11 இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் அவங்களோட அளவு, மெஷர்மெண்ட்டில் அளவு ப்ளவுஸு அவங்க பாடியிலேருந்து எடுத்த அளவு. இதை வச்சு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ உயரம் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தது வந்து 13 இன்ச்சு. அப்போ 13 இன்ச்சுனா அரை இன்ச்சு சேர்த்து நான் எப்பயும் போல் 1.5 இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுருக்கேன். அதில் 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதாவது பிடிச்சி தைக்கிறதுக்கு 13 இன்ச்சு நம்ம தச்சு முடிக்கும்போது 13 இன்ச்சு வரணும். அதனால் 13.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து அகலம் வந்து 31 இருக்குது. அதோட ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்துக்கணும். 31னா 35 இன்ச்சு. அதை 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்திங்கன்னா என்னாங்க 32. ஓகேங்களா? அப்போ 3 இங்கே புள்ளி வச்சு இது பண்ணும்போது 30 இன்ச்சு. ஏன்னா நாங்கள் 28. அப்போ இங்கே 3 8.25க்கு ஒரு புள்ளி கூட வரும். ஓகேங்களா? 8.25க்கு ஒரு புள்ளி. அகலம் வந்து அப்படி வரும். இடுப்பு வந்து 25 25.5 இருக்குது. 25.5னா 25.5ல பாதி 20ல் பாதி 10, 5.5ல பாதி 2.25. இப்போ 12.25. 12.25 அதில் ஒரு 12, மொத்தம் 13 இன்ச்சு. ஓகேங்களா? 13னா 6 6 6.5 வைக்கணும். 6.5ல வச்சு ஒரு மார்க்கு 1.5 இன்ச்சு டாட்டுக்கு. ஓகேங்களா? 1.5 இன்ச்சு டாட்டுக்கு எப்பயும் போல் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு என் மேலே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. 13 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிடணும் இல்லையா, அதில் கோடு போட்டுருங்க. இப்போ கழுத்தோட அகலம் வந்து நான் வந்து 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்க, அகலமாக கழுத்து இறக்கமாகவும் இருக்குது. அதனால் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். பின்கழுத்து வந்து 9 இன்ச்சு. பின்கழுத்து வந்து 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். பின்கழுத்து வந்து 9 இன்ச்சு. அப்போ இங்கே கீழே 2.5 வச்சு மார்க் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு அதை ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது வந்து அவங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் விட்டு போகிறேன். அதனால் லைட் டைமுக்குள்ள ஒரு வி வர மாதிரிக்கு, ஒரு பெண்டு வர மாதிரிக்கு கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பெண்டு வர மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அவங்க ஷோல்டர் வந்து 13 இருக்குது. ஓகேங்களா? அந்த 13 அப்படியே இங்கே நம்ம வைக்கக்கூடாது. வச்சோம்னா ரொம்ப இதாக இருக்கும். அதை கம்மி பண்ணி தான் வைக்கணும். ஷோல்டரோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். 2.5 + 3 மொத்தத்துக்கு 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் போட்டு இந்த 5.5 இன்ச்சு இருக்குல்ல, அந்த 5.5 அப்படி ஆம்கோல் இறக்கத்துக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5.5 இன்ச்சவே ஆம்கோல் இறக்கத்துக்கு வச்சு மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ 1.5 இன்ச்சு வச்சு ஆம்கோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு அந்த 1.5 இன்ச்சை வச்சு ரவுண்ட் போட்டுருங்க. இப்போ பாடி அகலம் வந்து
8.25க்கு ஒரு புள்ளி கூடான்னு சொன்னேன், அதை இங்கே வச்சுக்கோங்க. அதாவது 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது? 15 இருக்குது. அப்போ அதில் பாதி எவ்வளவு? 7.5. அந்த 7.5 அவங்க வந்து ப்ளவுஸ் ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கணும். ஏன்னா அவங்க வந்து பாடியில் வந்து துணியெல்லாம் போட்டிருப்பாங்க, அதோடு நம்ம அளவு எடுத்தனால கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு குறைச்சிட்டு இப்போ 15 இன்ச்சுன்னு எடுத்தோம்னா 14 இன்ச்சுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு 7 இன்ச்சு வைக்கணும். ஆம்கோலோட சுற்றளவு 7 இன்ச்சு கரெக்டாக வருது. இதில் அப்படியே வச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு பேக்கு மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து இனி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள ஒரு 1/2 காற்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணி வந்து இதாக இருக்கும், அன்ஈவனாக இருக்கிறதுனால அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு அன்ஈவனாக இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடித்து திருப்புறதுனால 1/2 இன்ச்சு போதும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கையோட உயரம் வந்து 6.5. அப்போ 6.5 வச்சு ஃபஸ்ட்டு 6.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வச்சு அதை வந்து ஸ்ட்ரைட் கோட் போட்டுருங்க. இப்போ அடிங்கை சுற்றளவு எடுக்கணும். அடிங்கை சுற்றளவு எடுக்கணும்னா நீ கீழே ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 11 இன்ச்சு. 11 இன்ச்சுன்னா அதில் பாதி 5.5. இப்போ ஸ்லீவ் அடிங்கை சுற்றளவு எடுக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, உயரம் மார்க் பண்ணியிருக்கோம்னா அங்கேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கோங்க. கோட் போட்டுட்டு இங்கே 5.5. அப்போ இங்கே 6.5 வச்சு மார்க் பண்ணி அதில் 7 இன்ச்சு வருதான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த 7 இன்ச்சு வருது எனக்கு. அதை அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த 7ல் பாதி 3.5 அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் வரையாச்சு. இவ்வளோதாங்க ஸ்லீவ். அதாவது அடி கீழே வந்து கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 11 இருக்குது. அதில் பாதி 5.5. அதோட 1 இன்ச்சு இங்கே ஏற்றி இங்கே 1 இன்ச்சு வச்சோம்னா 6.5 வரும். 6.5ல் இந்த 7 ஆம்கோல் சுற்றளவு 7 இருக்குது. அந்த 7க்கு கரெக்டாக வருது. இப்போ வைக்கும்போது கரெக்டாக இருக்குது 7 இன்ச்சு. அப்போ அதெல்லாம் வச்சு மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்லீவு. இப்போ இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதாவது குடஞ்சி விட்டுறதுக்கு இந்த மாதிரி குடஞ்சி விட்டுனா போதும். இங்கே ஒரு அரை கட் போட்டுருங்க. இப்போ 2 ரெட்டையாக விரித்து வச்சுட்டு நம்ம குடஞ்சி வெட்டப்போம். இந்த அளவு நம்ம குடஞ்சி விட்டா போதும், ரொம்ப குடையினா வேண்டாம். குடஞ்சி விட்டியாச்சு. ஸ்லீவு வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் வச்சு நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? எனக்கு புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அடுத்து வேறு ஏதாவது கட்டிங், சுடிதார் கட்டிங், ஃப்ராக்கு இதெல்லாம் அந்த இதெல்லாம் வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே இருந்து 3 இன்ச்சு அந்த 1.5 இன்ச்சில் வச்சு 3 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துருங்க. மொத்தம் 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 5.5 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. இங்கே மேலே வந்து ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா முன்ன பின்ன வரும், அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இது வந்து லைட்டாக குடஞ்சி விட்டுனா போதும், ரொம்ப குடையணும் அவசியம் இல்லை, லைட்டாக குடஞ்சா போதும். இந்த அளவு குடஞ்சா போதும். இப்போ முன்கழுத்து வந்து முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு அது முன்னாடி இறக்கம், அதாவது கிராஸுக்கு வந்து எவ்வளோ இறக்கம் 12 இன்ச்சு எடுத்திருக்கேன் அவங்க உடம்புல இருந்து மெஷர்மெண்ட்டு. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவெடுக்க பாடியிலேருந்து அளவெடுக்க தெரியலன்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து எப்படி அளவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகேங்களா? என் முன்கழுத்தை வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சு 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். 6 இன்ச்சுனா ரொம்ப இறக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் 5.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? மார்க் போட்டாச்சு. இப்போ கிராஸ்க்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணால் அது இந்த முன்னாடி உள்ள பட்டன் பீஸ் பக்கம் வர்ற உயரம். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்க அதாவது நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல, நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் வந்து 6.5 இருக்குது. 6.5னா 3.25 வரும். அப்போ 3.25 வச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25. ஓகேங்களா? 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கனால இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு போதும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணால் அவ்வளோதான். இதுதான் கிராஸ்க்கு. இதை இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இடுப்பு சுற்றளவு இந்த அளவு தாங்க, அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம கிராஸ் கட் பண்ணுறது, பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்து கட் பண்ணுறது.
அதாவது நிப்பிள் பாயிண்ட் வந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து 6.5 இருந்துச்சு. அது வந்து 3.25, அதோட அரை இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சுருக்கேன். அந்த 3.25லேருந்து இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸு வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான். இது கிராஸு முன்பாட்டு வெட்டி நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு ஏற்கனவே நான் இந்த அளவு வச்சு ஒரு 4 ப்ளவுஸை வெட்டி தைச்சி கொடுத்துட்டேன். கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி தான் வெட்டி தைச்சி கொடுத்தேன். கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதே அளவே தான் நான் உங்களுக்கு இப்போயும் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் முன்னாடி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் நாச் போட்டுருவோம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் ஃப்ரண்ட்டு. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3.5 இருக்குது. அந்த 3 இன்னொரு நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாச்சில் வச்சு பாருங்கள். கரெக்டாக 9.5 மொத்தம். பட்டியோட அகலம் வந்து 9.5 இன்ச்சு. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு. ஓகேங்களா? பத்து இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி வந்து 4.5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். பட்டியோட அகலம் வந்து 10 இன்ச்சு. அதாவது 9.5க்கு அரை இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு. இங்கே நம்ம 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, பின்பட்டி உயரத்துக்கு. அதோட 4 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பட்டி வரைஞ்சிட்டு இப்போ இடுப்பு சுற்றளவு பின்னாடி வந்து 13 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 13 வரும். 13 இன்ச்சு கணக்கு பண்ணுங்கள். 13 இன்ச்சுன்னா அதில் வந்து 6.5யோட இங்கிட்ட அரைஞ்சு இங்கிட்ட அரைஞ்சு கிராஸ் பிடிச்சடி உள்ள மடக்கி அடிப்போம். நான் அரைஞ்சு கிராஸ் அடிப்பேன். கிராஸாக வெட்டிக்கிடுவேன். அப்போ 1 இன்ச்சு. அப்புறம் தையலுக்கு 2 இன்ச்சு. அப்போ மொத்தம் 3 இன்ச்சு சேர்க்கணும். அப்போ 6.5, 7.5, 8.5, 9.5. அந்த 9.5 இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை வந்து இதில் வைக்கணும். அவ்வளோதான். இவ்வளோதாங்க பட்டி. இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இல்லை ஏதாவது இதாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோதாங்க பட்டி. இப்போ நான் அடுத்து இதை வந்து நான் லைனிங் பீஸில் வந்து மெயின் கிளாத்தில் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு, இது பட்டி. இவ்வளோதாங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தேவையில்லாமல் அந்த அளவு இந்த அளவு எதையும் அப்படிலாம் இது பண்ணணும். நீங்கள் கரெக்டாக இந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வரும். வரலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன தப்பு விட்டுருக்கீங்கன்னா, எவ்வளோ பாடி மெஷர்மெண்ட் எடுத்ததை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இது பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதுதான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ.